அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் எப்படி அமைய போகிறது? அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் சனி வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி மற்றும் சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. ஆட்சி பலத்தை இழந்தாலும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் இணைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனும் குரு பகவானும் இணையும் தருணம் என்பது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான யோகத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகும். பொருளாதார ரீதியாக பண வரவை உயர்வை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூட போகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் 9இல் குரு பகவானுடன் இணைந்து வலம் வருகிறார். எனவே இந்த வேளையில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் உறுதியாகவே கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தன வரவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 9இல் குரு இருந்தாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த வேளையில் குரு பகவானினுடைய சுப பார்வையும் ஜென்ம ராசி 3, 5 ஆகிய இடங்களையும் வெளிப்படுத்துகிறது. குரு பகவானினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பது அபரிவிதமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்தையும் தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான். எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எவ்வளவு பெரிய தடை நிறைந்த காரியமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே துணிச்சலுடன் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சொந்தமாக வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும். புதிய வீடு துவங்குதல் போன்ற பணிகளை இந்த தருணத்தில் அமோகமாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடையக்கூடிய இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, சொத்துக்களில் ஏற்பட்ட தகராறுகள்
கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் போன்ற அனைத்துமே உறுதியாக இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களது கையில்தான் இருக்கிறது. ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி திருக்கணிதத்தின்படி 6ல் நுழைந்து விட்டார். யோகஸ்தானத்திற்குரிய பலன்களை தர ஆரம்பித்து விட்டார். வாக்கியத்தின்படி 5ல் ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அங்கு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே சனி பகவானின் அமைப்பு வக்ரகதியில் திரும்பினாலும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். அதே வேளையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு 5லும் கேது லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேதுவுடன் மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்து வலம் வருகிறார். பிற்பகுதியில் செவ்வாய் விரயத்தில் நுழைவதால் சுப விரயங்களை அடுத்தடுத்து நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. அதே சமயம் மோட்சக்காரகரான கேதுவுடன் முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகமும், புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியை நிறைவாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் முற்பகுதியில் 9ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் கர்மஸ்தானமாகிய 10லும் நுழைகிறார். சூரியன் 10ஆம் இடத்திற்கு வருவது பல வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. வித்யாகாரகரான புதன் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். லாபஸ்தானத்தில் நுழையும் புதனின் அமைப்பால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருகிறார். நன்மை தீமை கலந்த அமைப்பை தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கைகூடும் என்பதிலும் சந்தேகமே இல்லை.